மக்களே, இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எத பற்றியெல்லாம் பேச போறோம்ன்ற ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போம். ஐடி நிறுவனங்களுக்கு வந்த ஒரு நல்ல அப்டேட்ட பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்தது கொச்சின் ஷிப்யார்ட்ல நடக்க போற ஓஎஃப்எஸ பத்தி பேச போறோம். அம்புஜா சிமெண்ட்டோட கிரீன் ஆப்பரேஷன பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். டாடா மோட்டார்ஸ்லருந்து 2 அப்டேட் வந்திருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள் 2க்கும் ஒரு அப்டேட் இருக்கு. அத நம்ம பார்ப்போம். ஃபைனலா HFCLக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் செய்திய நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெனரல் மார்க்கெட்ட நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஓப்பனிங் நிஃப்டி 50 நல்ல ஒரு ஓப்பனிங் தான். ஓப்பனிங்லேருந்து ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது. பட் இப்போ பார்க்கும்போது அப்படியே ஃப்ளாட் ஆயிருச்சு. பெரிய வாலடைல் இல்லை. ஒரு 110 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நிஃப்டி பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நான் ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ, அதுக்கப்புறம் கோட்டாக், HDFC எல்லாம் நியர் டு ஒரு 1% வரைக்கும் நான் ஏற்றத்தை கொடுத்துருக்கு. மற்றபடி ஆக்சிஸ் அண்டு இண்டசென்ட் எல்லாம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இண்டசென்ட் ஒரு 2.5% வரைக்கான சரிவே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் இன்னைக்கு டேயில் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ டிசிஎஸ்லாம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. விப்ரோலையும் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இன்ஃபி இன்னைக்கு டேயில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 1.5% வரைக்கான ஏற்றத்தை போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ மற்றபடி டெக் மகேந்திரா நல்ல பர்ஃபார்மன்ஸ், மற்ற பங்குகள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் போல். பட் ஓவராலாக ஐடி செக்டார் ஒரு 1% வரைக்கான ஏற்றத்தை டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இப்போது ஐடி செக்டாரில் என்ன செய்தி வந்திருக்குன்னு பார்த்தா, ஸோ ஆந்த்ரோபிக் சிஇஓ கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது. இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏஐ கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு கேபெக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க டேட்டா சென்டர் அமைக்கிறதுல. ஸோ நிறையா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பார்த்திங்கன்னா கேபெக்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஆனால் ரிட்டர்ன் இவங்களுக்கு கிடைக்குதான்னு பார்த்தா எந்த ரிட்டர்னும் இல்லை. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செலவு மட்டும்தான் ஏற்பட்டுருக்கு. ஸோ பல ஃபினான்ஷியல் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி தொடர்ந்து பணத்தை ஃபண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்களும் அப்பப்போ ஃபண்ட் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ விரைவில் ஐபிஓ வர போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக ஐபிஓ வருவாங்க. ஸோ ஐபிஓவில் நல்லா ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்கங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய முழு சுயரூபமும் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நமக்கு எல்லாம் பொண்ணாக நடக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஆனால் ஐபிஓக்கு அப்புறம் ஸோ அடுத்த ஒரு முகம் தெரிய வரலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் என்னுடைய எதிர்பார்ப்பு. இதை பேஸ் பண்ணி தான் ஐடி செக்டரில் நான் கன்விக்ஷன் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது ஆந்த்ரோபிக்கோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நாங்கள் வந்து ரெவன்யூவை வந்து காட்டணும். ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் கேபெக்ஸ் பெரிய அளவுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரெவன்யூ வந்து நாங்கள் காட்ட தவறுனா கண்டிப்பாக அது பெரிய அளவுக்கு எங்களுக்கு ஒரு இழப்பாக வந்து ஏற்படும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இது டைரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஐடி கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஏன்னா ஸோ இப்போ நம்ம இந்த ஏஐலாம் யூஸ் பண்ண போகிறாங்க என்டர்பிரைசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால், ஸோ டெஃபினட்டாக என்டர்பிரைசஸ் இதுக்கும் பெரிய அளவுக்கு பணத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ண தான் போகிறாங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. சேம் ஐடி எப்படி ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான காஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருந்த இப்போ இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸை விட மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க போட்ட கேபெக்ஸ் எல்லாம் வந்து மீட்கணும். பெரிய அளவுக்கான ஒரு ஃபீஸை தான் வந்து இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு விஷயமா இந்த ஏஐ நிறுவனங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த ஏஐயை இன்டகிரேட் பண்ணி ஸோ மற்ற ஐடி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா சேம் சேவையை வழங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இவங்க பண்ணக்கூடிய கேபெக்ஸுக்கு ஈக்குவலாக இவங்களால் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியல. ஸோ ரன் ரேட் பார்க்கும்போது எக்கச்சக்கமாக எங்கேயோ போயிருக்கு ரெவன்யூ ரன் ரேட். ஆனால் அந்த வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது ரொம்ப கொஸ்டின் மார்க் தான். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக அவங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். முடிஞ்சால் ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணுறேன். அதில் உங்களுடைய சந்தேகங்கள் பெருமளவு வந்து குறையும் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஆர்டிக்கல் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பவர் செக்டார் பற்றியான ஒரு ஆர்டிக்கல், குறிப்பாக டேட்டா சென்டர்னால பவர் செக்டாருக்கு என்ன ஒரு பெனிஃபிட் ஏற்படுங்கிறத பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் இருந்ததுன்னா இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பல விஷயங்களை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக நிறைய டைமும் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் பாருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்படியும் கூகுள் பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ண தான் போகுது ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு 500 பேர் பார்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம ரிலையன்ஸ் அதுக்கப்புறம் மற்ற கம்பெனிஸ் பற்றியான ஒரு அப்டேட்டை வந்து மோத்திலாலோட ஒரு தலைவர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் பிக்காக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ரிலையன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் இருக்குங்கிறாங்க, டிஃபென்ஸ் செக்டர் இருக்குங்கிறாங்க. ஸோ இதில் ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்மால் பேங்க்ஸாக தான் வந்து இவங்க சொல்கிறாங்க. அதுவும் அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ரீட்டைல் இன்வெஸ்டர் விரும்பி வாங்கக்கூடிய ஸ்மால் பேங்க்ஸை இவர் ரெக்கமெண்டே பண்ணல. ஸோ இவர் என்ன டாப் இன்வெஸ்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் அண்ட் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இது ரெண்டும் தான் இவங்களுடைய டாப் இன்வெஸ்ட்மெண்ட் பிக்காக இருக்குது ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டா வருது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்தே கிடையாது. ஸோ ஆர்பிஎல் அண்டு ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஆல்ரெடி ஒரு
அருமையான ஒரு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. அண்ட் அதோட வேல்யூவேஷன் அண்ட் அதோடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ இந்த பிக் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒர்த் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் தான் ஒர்த்தான ஒரு இடமா நான் வந்து பார்க்குறேன். ஸோ லார்ஜ் கேப் பற்றி எந்த விதமான தகவலும் வரமாட்டேங்குது. ஸோ லார்ஜ் கேப் மோஸ்ட்டாக யாருக்கும் ஒரு விருப்பமான ஒரு விஷயமா இல்லைன்ட்டு இவங்க கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் மூலியமாக தெரியுது. ஆனால் இன்னொரு பக்கம் பிரபலமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக HDFC பேங்க்கை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஐடி நிறுவனங்களை எடுத்துக்கலாம் அண்ட் ஐடிசியை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இடத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தொடர்ந்து இறங்க இறங்க பார்த்தீங்கன்னா பொசிஷனை பில்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இது தான் என்னோட ஒரு முறையாகவும் இருக்குது. இதைத்தான் நானும் டெஃபினட்டாக பண்ணுவேன். அதை விட்டுட்டு இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய ஆர்பிஎல் பேங்க்கையோ இல்லை ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கையோ ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஐடியாவாக இருக்காது. இங்கே பாருங்கள் ஆர்பிஎல் பேங்க் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்ட்டு. ஸோ பல அசட் குவாலிட்டி இஷ்யூவெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது ஒரு மல்டி இயர் ஹையில் இருக்குது. கிட்டத்தட்ட 6 வருட உச்சத்தில் இந்த பேங்க் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபர்தராக இங்கேருந்து ஏறுங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு என்னை பொறுத்த வரைக்கும். இதே தான் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும். ஸோ இந்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்குக்கெல்லாம் அதிகப்படியான ப்ரீமியம் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் 1000 ரூபாவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பீக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை எப்படி டாப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம எடுக்க முடியும்? டெஃபினட்டாக எடுக்க முடியாது. ஸோ இவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறான் அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டு போக வேண்டியதான். அதே நேரத்தில் ரிலையன்ஸை சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்ராக்டிவான இடம். தினம் அதை பற்றி பேசிகிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் இப்போது நான் டிஸ்கஸ் பண்ணுறேன்னா ஸோ இந்த நேரத்தில் அது ஒரு நல்ல இடத்துல இருக்குது. மேபி அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்ததுன்னா ஸோ ரிலையன்ஸை பற்றி நான் டெஃபினட்டாக எந்த ஒரு இடத்துலையுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா சான்ஸ் இல்லாத இடத்த டிஸ்கஸ் பண்ணி என்ன கிடைக்க போகுது? இதுக்கு முன்னாடி நான் பல பங்குகளை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பல பங்குகள் நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ ஏற்றத்தை கொடுத்த பங்குகள் எல்லாம் தொடர்ந்து பேசி சீன் போடுற பழக்கமே நமக்கு கிடையாது. அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது, ஸோ இந்த இடத்துல நான் லேக் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும்தான் தொடர்ந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் நான் நினைக்கக்கூடிய விஷயமும் கூட. ஸோ என்னோட பர்சனல் லைஃப்லையும் அதை தான் பண்ணுறேன். அதை தான் இந்த இடத்துலையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஏற்றத்தை நினச்சி நம்ம பெருமைப்பட்டுட்டு இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஏறிடுச்சா விட்டுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்து எங்கே பர்ஃபார்ம் நடக்காமல் இருக்குது, ஸோ ஃப்யூச்சரில் எங்கே பர்ஃபார்ம் நடக்குங்கிறத பற்றி பேசுறது தான். ஸோ அதை நோக்கி போகிறது தான் ஒரு நல்ல செயல்பாடாக நான் வந்து பார்க்குறேன். அடுத்தது ஸோ கொச்சின் ஷிப்யார்ட் கிட்டேருந்து OFS வரப்போகிறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. 6லேருந்து 8% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டில் இருக்கும் அப்படின்ட்டும் தகவல் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா OFS நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் செக்டார்லேயும் பார்த்திங்கன்னா நான் விலகி தான் நிற்கிறேன். ஸோ டிஃபென்ஸ் செக்டாரோட வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஷேர் ப்ரைஸோட வளர்ச்சி இதுக்கு முன்னாடியே பெரும் அளவுக்கு வந்து வளர்ந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சர் வளர்ச்சி எதிர்பார்த்து இந்த இடத்துல போய் முதலீடு பண்ணுறதும் எனக்கு அட்ராக்டிவாக தெரில. அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட்டில் நல்ல நல்ல சான்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதனால் அந்த சான்ஸ் பக்கமே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. நம்மளுடைய ரிசர்வ்ஸும் அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான டைமும் கரெக்டாக இருக்குது. ஸோ புதுசாக ஒரு செக்டாரை போய் நம்ம அவசரப்பட்டு பிடிக்கிறதுல எனக்கு பெருசாக ஒன்றும் தெரில. ஸோ சில பேர் கமெண்ட் செக்ஷனில் இன்னும் வந்து கேட்குறாங்க, என்ன தான் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஸோ சில சின்ன சின்ன பங்குகள் அது உச்சக்கட்ட ஒரு ரேலியில் கொடுத்து நல்ல பீக்கில் இருக்குது, அந்த பங்குகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி பேசுகிறதுல எந்த பயனும் இல்லை. அந்த மாதிரி ஏற்றத்தை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அது முழுக்க முழுக்க நமக்கு ஆபத்தை தான் வந்து முடியும். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம். அடுத்தது அம்புஜா சிமெண்ட் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ அம்புஜா சிமெண்ட் பார்த்திங்கன்னா யூகேயில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோடு சேர்ந்து க்ரீன் சிமெண்ட்டை வந்து உருவாக்க போகிறதா ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பன் கேப்சர் அது இதுன்ட்டு பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. இது குஜராத்தில் இருக்கக்கூடிய கட்ச் இடத்துல தான் இந்த விஷயத்தை பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டாடா குழுமத்துக்கிட்ட இருந்த அப்டேட். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த கார் என்ன கார் பார்த்ததும் பலருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த டிகார் அப்படிங்கிற ஒரு செடான் கார் தான். ஸோ அந்த அளவுக்கு செடானாக இருக்கட்டும், ஹேட்ச்பேக்காக இருக்கட்டும், டாடா குழுமத்திலேருந்து எதுவும் பெரிய பாப்புலரான வண்டியெல்லாம் இல்லை. ரொம்ப கஷ்டம்தான் இந்த வண்டிகளெல்லாம் விற்கிறதுக்கு. ஸோ இது பல இடத்துல டீ போர்ட்டில் கூட ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த டிகாரெல்லாம் அண்டு குறிப்பாக EV டிகார் பார்த்திங்கன்னா டீ போர்ட்டில் கொஞ்சம் நம்ம அதிகமாகவே வந்து பார்க்கலாம். ஆனால் விற்பனை அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இதை இப்போது அப்கிரேட் பண்ண போகிறதா வந்து தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ டியாகோவோட ஃப்ரண்ட் எண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட் டிசைன் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? என்னை பொறுத்த வரைக்கும் டியாகோவோட ஃப்ரண்ட் டிசைன் தான் இந்த இடத்துல ஃபீல் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிசைன் அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எந்த அளவுக்கு இந்த கேபில் அடாப்ட் ஆகுதுங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக பர்சனல் யூஸுக்கு இந்த செடான் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. பட் கேபில் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு கேபில் பெரிய அளவுக்கு ப்ரிஃபர் பண்ணக்கூடிய மாடல் ஸ்விஃப்ட் டிசைராக தான் இருக்குது. ஸோ ஸ்விஃப்ட் டிசைர் தொடர்ந்து
முதல் இடத்துல இருக்குது. ஸோ கேபுக்கு மட்டும் இல்லை, நிறையா ஓன் போர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா டிசைரை சூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓன் போர்டாக இருக்கட்டும், டீ போர்டாக இருக்கட்டும். ஸோ நல்ல விற்பனையாகக்கூடிய ஒரு மாடல் இந்த ஸ்விஃப்ட் டிசைராக இருக்குது. எப்படி போட்டி கொடுக்குறாங்கங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றியடை வாய்ப்பு இல்லை. அடுத்தது, ஸோ டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. 3400 எலக்ட்ரிக் கமர்ஷியல் வெஹிக்கிள்கான ஒரு ஆர்டர்ஸை டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வின் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள், ஸோ அது ஒரு 800 கிட்ட வந்து அதிகப்படியாக அதுதான் வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. அதை தொடர்ந்து பஸ்ஸு, அதுக்கப்புறம் லாரி போன்றதெல்லாம் ஆர்டர்ஸ் வந்து கிடச்சிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இது டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸாக பார்க்கப்படுது. ஒரு 2% கூட இன்றைக்கி ஏறி இருக்கிறதாகவும் தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஹெச்எஃப்சிஎல் கிட்டேருந்து வந்த ஒரு அப்டேட் தான். ஸோ ஹெச்எஃப்சிஎலோட ப்ரொமோட்டர் பார்த்திங்கன்னா இந்த ஜியோ பிளாட்ஃபார்மில் ரொம்ப சீப்பாக இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் 2020 வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் ஒரு ரூ. 10 அப்படிங்கிற ஒரு மதிப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ அதோட மதிப்பு, ஸோ அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேல்யூ பார்க்கும்போது 5000 கோடிக்கு மேலே அதிகமாக வந்து இருக்குது. ஸோ கணிசமாக பார்த்திங்கன்னா அவருடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. ஸோ இங்கே பார்க்கும்போது தெரியும், 11,983% பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. 5800 கோடி பார்த்திங்கன்னா இதன் மூலிமா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பங்கை அவர் ஐபிஓலெல்லாம் விற்க போகிறது இல்லை. ஸோ இது முழுக்க முழுக்க ஃப்ரெஷ் இஷ்யூவாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ மேபி பின்னாடி விற்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் க்ரோத் ஜியோ பிளாட்ஃபார்மில் இருக்குங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ பலரும் வந்து விற்பதற்கு தயங்குவாங்க. அண்ட் அது மேபி ஒரு ப்ரீமியமில் போச்சுன்னா அந்த டைமில் இவங்கெல்லாம் வந்து விற்கிறதுக்கு வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எனக்கு வந்து இருக்குது. இது ஹெச்எஃப்சிஎலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.